என் தங்கப்பிள்ளையே, திருப்பங்களை கொடுக்கக்கூடிய இந்த திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை கொடுக்க ஒரு புதிய உறவு உன்னை தேடி வரப்போகிறது என்ற சந்தோஷமான செய்தியை கொண்டு உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடக்கிறது நம்மை சுற்றி? நம்மோடு இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு எதை கொடுக்கிறார்கள் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும். இப்பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை நீ மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி அத்தனையிலும் உனக்கான நிம்மதியை கொடுக்க உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த உறவுகள் உனக்கு கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் போதும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன் அம்மா என்ன சொல்கிறேன் தெரியுமா? இது போதாது. இன்னமும் அதிகமான விஷயங்கள் இவர்களால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடத்தப்படும். இவர்களை எல்லாம் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையும் கெட்டதையும் உணரக்கூடிய நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களிலிருந்து நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக உன் வாழ்க்கைக்கென கொண்டு வந்து விட வேண்டும். வாய்ப்புகள் ஒரு முறை உன் வீட்டு கதவை தட்டும், இரண்டாவது முறை கொஞ்சம் வேண்டா வெறுப்போடு தட்டும், மூன்றாவது முறை நாம் ஏன் இங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அது வெளியே சென்றுவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, தினமும் அதிகாலையில் நேர்மறையான சுபமான எண்ணங்களை மனதில் நிரப்ப வேண்டும். இதனால் தினமும் ஆச்சரியமிக்க பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். யாருக்கும் துரோகத்தை செய்து தன் வாழ்வை நிம்மதியாக ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது. அப்படி அந்த வாழ்க்கை அவர்களை வாழ விடாது. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைத்து விடலாம், ஆனால் அதை அனுபவிக்க அந்த ஆயுளை யாராலும் அதிகரிக்க முடியாதல்லவா? அவரவர் செய்த பாவம் நிச்சயமாக அவர்களின் ஆயுளை குறைக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத சில உறவுகளை சம்பாதித்தால் போதும், இந்த வாழ்க்கை அத்தனை அழகானதாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த படைப்பிலேயே மிகவும் பிரம்மாண்டமான படைப்பு என்ன தெரியுமா? உன்னுடைய மனதுதான். மனதை அழகுபடுத்தினால் வாழ்க்கை அழகாக மாறும் என்பதனை மறக்கக்கூடாது. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்துகின்ற மனிதர்களோடு மட்டும் பழகு. அவர்கள்தான் நீ விழும்பொழுதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்ற நிச்சயமாக செல்வார்கள். இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டு யாருடன் எப்படி பழக வேண்டும், யாருடன் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் வரக்கூடிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை உணர்த்திவிடும். மேலும் மேலும் உனக்கு நீ கேட்டதை எல்லாமும் சந்தோஷமாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து நிற்கும் இந்த நேரம் இனிமேலும் உன்னை நிச்சயமாக வருத்தப்பட வைக்காதபடிக்கு இந்த வராகி உனக்கென சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உனக்கு நடிக்க தெரியாததனால்தான் உன்னை பலருக்கு பிடிக்கவில்லை. நிச்சயமாக அது உண்மைதானே. ஆனால் நடிப்பதனால்தான் மற்றவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருக்கிறாய். உன்னிடம் நடிக்கும் சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் விட்டு நீ ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா? அதனால் யாரும் உன்னை ஒதுக்கவில்லை. அதுவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காக உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அதற்கு நீ கவலைப்பட தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் பல ஆச்சரியங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீ மனநிறைவோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணம் எதுவென்றும் ஏதுவென்றும் நினைத்து இனியும் நீ யோசிக்காமல், நம்முடைய நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை பாதிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நல்லது செய்து விடுவோமோ, அதனால் மற்றவர்களிடம் நல்ல பெயரை எடுத்து விடுவோமோ என்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே,
கடவுளைத் தவிர யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது. அனைத்தும் பொய்முகத் தோற்றம் என்று நான் சொல்லவில்லை, நீயே என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாய். நமக்கென்று எழுதப்பட்டதுதான் நமக்கு நடக்குமே தவிர நாம் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று நீ யோசிக்கிறாய் என்றால் முயற்சி இன்னமும் அதிகமாக தேவைவிடும். இன்னமும் அதிகமாக உனக்கு எல்லாமும் தேவைப்படுகிறது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். சரியாகிவிடும் என்று நினைத்து இத்தனை காலம் நீ செய்த விஷயங்கள் பழகிவிட்டதே என்று நினைத்து வருத்தப்படுகிறாயா? சரியாகவில்லை என்றால் பழக்கத்திற்குள் அதை கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. விட்டு விலகிச் செல்வதும் ஒரு வகையில் நல்லதுதான் என்பதனை புரிந்து கொள். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல, அது ஒரு விதமான மனநோய். அம்மா சொல்வது புரிகிறதா? ஒருவர் உன்னிடம் எப்பொழுதும் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறார், உன்னிடம் எப்பொழுதும் குறை கண்டு கொண்டே இருக்கிறார். எவ்வளவுதான் நீ நல்லது செய்தாலும் அதில் இருக்கின்ற தவறு மட்டுமே அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது என்றால் அவர்களின் மனது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்ல வேண்டும், அவர்களுக்குள் நல்ல சிந்தனைகளே வராது, நல்ல எண்ணங்களே வராது, அவர்களின் மனதிற்குள் நல்ல வார்த்தைகள் வராது. மற்றவர்களை தீய வார்த்தைகளால் பேசுவதும் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்று நினைப்பதும் தான் இவர்களின் எண்ணமாக இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட சிந்தனைகளும் கொண்ட இந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தில் நம்மால் எதையும் செய்துவிட முடியாது என்று நினைப்பதை விட, என் குழந்தையே, இவர்களினுடைய மனநோய்க்கு நாம் மருந்து அல்ல என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் முயற்சியை பின் வாங்காமல் முன்னேறி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது கிடைக்கும். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக இந்த வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இங்கு ஏராளம். பணம் என்ற ஒன்று இந்த மனிதர்களை ஆட்டி படைக்கும் விதம் நிச்சயமாக நம்பால் நம்ப முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமும் நம்முடைய கவனத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவரின் நிலையறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம், ஒருவரின் மனமறிந்து நல்ல வார்த்தைகளை கூறுவதும் ஒரு விதமான தர்மம்தான். அதாவது வயிற்று பசியில் இருப்பவனுக்கு உணவு கொடுத்தால் அவன் வயிற்று பசி தீர்ந்து மன நிம்மதி அடைவான். அதே நேரம் ஏதேனும் வேதனையில் ஒருவன் சிக்கி தவிக்கும் பொழுது நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த ஆறுதல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பேராபத்தில் இருந்து அவர்களை காத்து நிற்கலாம். அவசரப்பட்டு எடுக்கவிருந்த ஒரு முடிவிலிருந்து அவர்களை பின்வாங்க வைத்திருக்கலாம். அப்படியானால் அதுவும் மிகப்பெரிய தர்மம் தானே. அதைத்தானே உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கை நடத்துவதை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்பட்டு வென்றுவிட்டால் கோபம் பெரியது என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரிது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ கோபத்தில் கத்துகிறாய், கோபத்தில் சத்தமிடுகிறாய், மற்றவர்களை அடக்க நினைக்கிறாய், அதனால் அவர்கள் அடங்கி போகிறார்கள் என்று ஒருபொழுதும் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. உன்னை விட அவர்களுக்கு அதிகமாகவே பேச தெரிந்திருக்கலாம். ஆனால் உன்னை போல தானும் சத்தம் போட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கும். நீ செய்வதே தவறு என்று தெரியும் பொழுது அதே தவறை தானும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதை தாங்கிக் கொண்டு பொறுமையாக கடந்து செல்ல அவர்கள் முயற்சி செய்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? அப்படி அவர்களினுடைய அந்த பொறுமைதான் நீ போட்ட உன்னுடைய ஒவ்வொரு சத்தத்திற்கும் உன்னுடைய ஒவ்வொரு கோபத்திற்கும் தீர்வு கிடைத்திருக்கிறது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக உணர்ந்திருக்கும் நேரம் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நினைத்து நாம் இங்கு வருந்திவிட வேண்டாம். ஆனால் அதே நேரம் நமக்கான உதவிகளை கொடுத்தவர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நாம் மறக்க வேண்டாம். என் குழந்தையே, நம்மோடு இருக்கின்ற சில உறவுகள் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதனை கடைசி வரையிலும் நாம் உணர்வது கிடையாது. நீ எப்பொழுது அதை நீ உணர்கிறாயோ அப்பொழுது அந்த உறவு உயிரோடு இருப்பது கிடையாது. பலரின் வாழ்க்கையும் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. தன் அருகில் இருப்பவர்களின் அருமை தெரியாமல் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகு இவர்கள் இருந்திருந்தால் நமக்கு அதை செய்திருப்பார்களே, நம்மை அப்படி பார்த்திருப்பார்களே என்று சொல்லி பேசுவதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? அதனால் தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம், எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் பழைய உறவோ புதிய உறவோ ஏதோ ஒன்று உனக்கு நிலைத்திருக்கும் நேரம் அந்த உறவுகளை ஒருபோதும் உன் வாழ்க்கையில்
நீ இழந்துவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். உனக்கு நல்லதை நடத்த நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றங்களை எல்லாமும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா சொன்னது போல இன்று இந்த தேதியானது 2/2/2026, அதாவது 2222 என்று இந்த எண்களை தொடர்ச்சியாக இன்று காணும் பொழுது, ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உறவுக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் அவை எல்லாமும் தீர்ந்து அவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அப்படி இல்லை என்றால் ஒரு புதிய உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். எனக்கு உறவு இல்லை என்று சொல்பவர்களுக்கு நிச்சயமாக புதிய உறவு ஒன்று உண்மையான அன்போடும் நம்பிக்கையோடும் மீண்டும் உன்னை தேடி வரும். அதாவது இந்த புதிய உறவு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும். சரி, இந்த உறவை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் நீ பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற கஷ்டங்களையும் காயங்களையும் உணர்ந்து திரும்ப திரும்ப இதை பற்றி பேசினால் அதனால் உன் மனம் நொந்துதான் போகும் என்பதனை உணர்ந்து உன்னிடத்தில் எதையும் கேட்காமல் ஒதுங்கி நின்று செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. உடனிருந்து நான் எதை செய்வதாக இருந்தாலும் அவை அத்தனையில் இருந்தும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டிய தருணம் இது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது. இவர்களும் அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாமுமே வெளிப்படுத்தி விடாமல் அத்தனை விஷயங்களிலும் தேவையற்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ சொல்லிக் கொடுக்கும் நேரம் அவர்கள் உன்னோடு நின்று உன்னுடைய கஷ்டங்களை கேட்காமலேயே உனக்கு ஆறுதல் சொல்வார்கள். எல்லாமும் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். அதே நேரம் தெய்வத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஏதோ ஒரு அறிகுறி அவர்களிடம் தோன்றும். அவர்களின் பெயர் நிச்சயமாக தெய்வத்தின் பெயர் கொண்டதாக இருக்கலாம். தெய்வத்தினுடைய பெயர் கொண்டவராக ஒருவர் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பதனை மறக்கக்கூடாது. மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் நல்மாற்றங்களை கொடுக்கும். இவர்கள்தான் உனக்கானவர்கள் என்று அவர்களை பார்த்ததுமே உனக்குள் ஒரு உள்ளுணர்வு தோன்றும். நமக்கான நன்மைகளை இவர்கள் செய்வார்கள் என்று அது உன்னை நம்ப வைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் அவர்களை சுற்றி உனக்கு நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு வகையில் இவர்களால் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது இது போன்ற உறவுகளும் உன்னை நெருங்கி வருவார்கள். இது போன்ற மனிதர்களும் உன்னை நெருங்கி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுப்பார்கள். வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உன்னை சுற்றி வரக்கூடிய நிமிடங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள், இந்த சந்தர்ப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் இனி உனக்கு கொடுக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் பிறக்கும் என்பதனை நீ நம்பு. நான் உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உணர்த்தும் இந்த காலம் அத்தனையிலும் நீ மிகப்பெரிய மாறுதல்களை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாயானால் அது போதும் அல்லவா? காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அடுத்தவர்களை குறை சொல்லி மகிழ்ச்சி அடைவது ஒரு சிலரின் முழு நேர வேலையாக இருக்கிறது. அதனால் இதற்காகவெல்லாம் நீ தளர்ந்து விடாதே. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயன் கிடையாது. உண்மையான புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை கடைசி வரையிலும் நல்லபடியாக அழைத்து செல்ல முடியும். ஒருவருக்காக ஒருவரை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்தால்தான் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்றால் அந்த விஷயத்தை கூட உன்னால் விட்டு கொடுக்க முடியவில்லை எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதுவுமே நல்லதற்காக இல்லை என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சுயநலம், தன்னுடைய சந்தோஷம்,
எதையும் செய்து முடித்த பிறகு தெரியாமல் செய்துவிட்டேன் என்ற வார்த்தைகள் இது எதுவுமே இந்த உறவை தொடர்வதற்கான அறிகுறி அல்ல. இவையெல்லாமும் அவரவர்களுக்கான மனநிறைவை கொண்டது. எதிரில் இருப்பவர்கள் இதனால் எந்த அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கலங்காமல் நிற்கும் இந்த உறவுகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு உண்மையான அன்பும் அக்கறையும் உன் மீது கொண்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நீ நடக்க வேண்டும். வாழ்க்கையில் இதுபோன்று உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை எல்லாம் உதாசீனம் செய்தவர்களுக்குத்தான் வாழ்க்கை இதுபோன்ற ஒரு தண்டனைகளை கொடுக்கும். நீ செய்த உதாசீனம் இன்று உனக்கு நடக்கிறது என்று அது நிச்சயமாக கொடுக்கும். அதனால் நீயும் யாரையும் உதாசீனம் செய்யாதே. அதே நேரம் மற்றவர்கள் உன்னை உதாசீனம் செய்தால் அதை பொருட்படுத்தாதே. எது நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை மட்டும் தேடி பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. மற்ற எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் நீ ஆசைப்படுவது உன்னை வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நம்பிக்கையோடு வாழ நீ தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கையோடு எதையும் பெற்றுக்கொள்ள நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் வருகின்ற காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த மகிழ்ச்சி முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கானது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடையது. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கு வேண்டியதை நான் என்னவென்று உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உடனிருந்து நான் எதையும் சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக இருந்து உனக்கான தேவைகளில் உன் நம்பிக்கையை உணர்த்தி வாழ்ந்து விட வேண்டும். சந்தோஷங்களை எல்லாமும் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் வெற்றியும் உன்னை தொடரட்டும். தேவையில்லாதது எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். காலம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களும் உன்னை தொடரும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும். இனிமேலும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நன்மதிப்போடு வாழச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கை கொடுக்கும் இந்த வேலை இனி எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை தருகின்ற நேரம். நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை இந்த பிரச்சனைகளில் இருந்து மீட்டெடுக்கும்படி உனக்கான புதிய உறவுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நீ விரும்பியது உன்னை தொடரட்டும். எந்த நேரமும் நீ ஆசைப்படுவது உன்னை தேடி வரட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உறவுகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருந்தாலும், அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழக்கூடிய ஒரு நிலைமையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வானது நிச்சயமாக உன்னுடைய எண்ணப்படி அமையட்டும். இறைவனின் அருளால் நீ சாதிக்க முடியாதது என்று எதுவும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு புதிய உறவு உன்னை தேடி வரும் என்பதனைத்தான் இந்த எண் உனக்கு இன்று உணர்த்தி இருக்கிறது. எதேச்சையாக கண்டாயோ, நீ திட்டமிட்டு கண்டாயோ, நிச்சயமாக உனக்கு நடப்பது உண்மைதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
எதிர்பாராத பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். அம்மாவின் வார்த்தைகள் முழுக்க முழுக்க உன்னை கட்டுப்படுத்துகிறது என்று நினைத்து வருந்தாமல் இனி நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சந்தோஷமே நிலைத்திருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.